சரி, ஓகே. சோ இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து ஆஃப்லைன்ல நெறைய பேர் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. ஐ மீன் இது வந்து ரிப்பீட்டட் செஷன்ஸ். ஓகே. சோ இந்த ஆ ட்ரெண்ட் லைன பொறுத்தவரைக்கும் 2 இருக்கு. ஒண்ணு அப் ட்ரெண்ட் லைன், இன்னொன்னு டவுன் ட்ரெண்ட் லைன். ஓகே. சோ இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் லைன்னா என்ன? அதுல என்ன டைப்ஸ் இருக்கு? தென் நாளைக்கு வந்து ட்ரெண்ட் லைன்ல வந்து சேனல் எப்படி இருக்கும்? ட்ரெண்ட் லைன் கிராஸ் கட்னா என்ன? ட்ரெண்ட் லைனையும் பேட்டர்னையும் மெர்ஜ் பண்ணா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ட்ரெண்ட் லைன் ஓப்பனிங் லெவல் எப்படி இருந்தா அத மேட்ச் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறது? சோ ஒரு ட்ரெண்ட் லைனோட அட்ஜஸ்ட்மென்ட் எங்கெங்கலாம் பண்ணலாம்? ஓகேவா? ஒரு ஃபுல் கன்டென்ட்டுமே நான் இத எடுத்து முடிச்சா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் சப்ஜெக்ட்டே ஒரு தெளிவா இருப்பீங்க. ஓகே. சோ இன்னைக்கு வந்து நம்ம ட்ரெண்ட் லைன்ல இருக்கிற 2 டைப்ஸ் பார்க்க போறோம். நான் செஷன் முடிச்சுக்கிறேன். முடிச்சதும் உங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஓகே. இன் பிட்வீன் இருந்தா கூட கேளுங்க. வேலிடா இருந்தா நான் ரிப்ளை பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து அப் ட்ரெண்ட் லைன், டவுன் ட்ரெண்ட் லைன். ஓகே. மார்க்கெட்டுக்கு 2 ஏரியா தான். பையிங், செல்லிங். புல்லிஷ், பியரிஷ் மாரி அப் ட்ரெண்ட் லைன், டவுன் ட்ரெண்ட் லைன். சோ இந்த 2 ட்ரெண்ட் லைனையுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னன்றத நான் இப்ப உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்றேன். நீங்க நல்லா பாருங்க. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல்ல ஃபிரெண்ட்ஸ்? எனிஒன்? சரி. மார்க்கெட் எப்பயுமே ஒரே மாரி போகாது. ஓகேவா? சோ இப்ப இப்ப பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சப்போர்ட் வச்சுக்குவோம். இப்ப மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் குடுத்து, இப்படி மார்க்கெட் இறங்கி, இப்படி ஏறுறான்னு வச்சுக்குவோம். இப்ப மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகுறான்னா, இந்த ஃபால் வந்து இங்க தான் போய் டச் ஆயி மேல ஏறுவான்றது ஒரு கான்செப்ட். கரெக்ட்டா? இப்ப மார்க்கெட் இறங்கி ஏறி இப்படி இறங்கணும். அப்படி இறங்கி இங்க டச் ஆயி ஏறணும்ன்ட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் நெனைப்பாங்க. ஆனா மார்க்கெட் என்ன ஆகும்னா, முன்னாடியே இப்படி டச் ஆயி ரிவர்ஸ் ஆயிருவான். ஓகே. அதாவது மார்க்கெட் இறங்குறப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ரெட் பாடி இருக்கும். ரெட் பாடி போட்டான்னா, மார்க்கெட் இதுவரைக்கும் இறங்கி இந்த இடத்துல சப்போர்ட் அடிச்சுட்டு தான் ஏறுவான்றது மோஸ்ட் ஆஃப் த 80% பீப்பிள் திங்க் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்திலேயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறப்ப, நீங்க திங்க் பண்ணிக்கணும் அந்த இடத்துல பையிங் லொகேஷன் கன்ஃபார்மா இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்ப இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும்னா, ட்ரெண்ட் லைன் மெத்தட்ல இந்த இந்த ஏரியாவையும் ஐ மீன் இது லோ, இது ஒரு ஹை. இது 2யுமே நம்ம லைன் பேஸ் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே. அப்ப எனக்கு இது 1 இது 2 புரியுதா? அதாவது நம்ம ஒரு ஹியூமன் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது? ஹியூமன் பீயிங் தான். நான் எப்படி பிரசன்ட் பண்ணுவேன்? நம்ம அகாடமி டீச்சிங் எப்படி இருக்குன்ற எல்லாமே உங்களுக்கு எப்படி சொல்றது? ஃப்ரெஷ்ஷா தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்கல்ல, இவங்க எப்படி பிரசன்ட் பண்றாங்க? உடனே வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. எங்களோட ரிசல்ட் பார்த்திருப்பீங்க. என்ன மாரி கோச்சிங் குடுக்குறாங்க? எப்படி கைடன்ஸ் பண்றாங்க? எல்லாமே செக் பண்ணுவீங்கல்ல. செக் பண்ணிட்டு தான் போய் ஃபீஸ் பே பண்றீங்க. ஓகே. சும்மா இல்ல. ஃபீஸ் 12,000ன்றது சும்மா பே பண்ண மாட்டீங்க. சோ, இப்ப இந்த 2 ஏரியாவும் பையிங் ஏரியான்றத நான் இந்த ட்ரெண்ட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்ப மார்க்கெட் இப்படி ஏறி இறங்குறப்ப இந்த 2 ஏரியாவும் நான் பையிங் ஏரியா கனெக்ட் ஐ மீன் இந்த 2 ஏரியாவும் பையிங் ஏரியானால அகைன் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து டச் ஆயி ஏறத்தான் செய்வான். அப்ப இந்த 1, 2 வந்து டெஸ்டிங் ஏரியான்னு வச்சுக்கிட்டு, 3 ஏரியால போய் நம்ம என்ட்ரிய டன் பண்ணலாம். அப்ப அடுத்து மார்க்கெட் என்ன ஆகும்? ஒவ்வொரு தடவையும் இறங்குறப்பயும் நமக்கு அது ஒரு என்ட்ரி ஏரியா. ஓகே. அப்ப 1, 2 டெஸ்டிங் ஏரியா. அடுத்து வர ஒவ்வொரு ஏரியாவும் என்னது? எனக்கு ஒரு என்ட்ரி. ஓகே. இப்ப நான் இத வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் லைன் சொல்லி குடுத்துருக்கேன். இத நான் டெக்னிக்கலாவும் சார்ட்ல டிரா பண்ணி காட்டுறேன். 2 சார்ட் நான் டிரா பண்ணி காட்டுறேன். ஓகே. ஜஸ்ட் லைக் தட் ஏதாவது ஒரு சார்ட் எடுத்துக்கலாம். ஆக்சிஸ் பேங்க், இல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் எடுத்துக்குவோம். சரியா? அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்போலோ டயர்ஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ். சரி ஏசியன் பெயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப ஏசியன் பெயிண்ட்ஸ்ல நான் வச்சிருக்கிறது 5 மினிட்ஸ். ஓகே. 5 மினிட்ஸ் கேண்டில்ல நான் ட்ரெண்ட் லைன் வரையணும். எப்படி வரையலாம்?
ஓகே. இங்க பாருங்க. ஓகே. சோ, நான் இப்ப நாம என்ன பார்த்தோம்? மார்க்கெட் இறங்கி, மறுபடியும் ஏறி, மார்க்கெட் இந்த லொகேஷன்ல இருந்து இங்க வந்து தான் ஏறணும். ஆனா முன்னாடியே ஏறிட்டான்னா, அப்ப ஒரு பையிங் ஏரியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்ப அந்த லெவலுக்கு ஏத்த மாரி ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணணும். ஓகே. நான் இத விட இன்னும் பெட்டரான லைன் எடுத்து காட்டுறேன். பேங்க் நிஃப்டி சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு விக் இருக்கு. இந்த விக்கையும் இங்க பாருங்க. இந்த விக்கையும் கனெக்ட் பண்ணி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? நான் இப்ப சொன்ன கான்செப்ட் இதுதான். இங்க பாருங்க. மார்க்கெட் இப்படி ஃபால் ஆகி அகைன் மேல போய் அகைன் டவுன் ஆகி இப்படி ரிவர்ஸ் ஆகுறப்ப இந்த ரெண்டு ஏரியாவையும் மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. ஓகே. அப்ப இது எனக்கு என்னது இது டிஎஸ். டிஎஸ்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஓகேவா? இப்ப இத நம்ம சப்போர்ட் லைன்னு சொல்றோம்ல, அது மாரி இது எனக்கு என்னது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். அப்ப இந்த ட்ரெண்ட் லைன்ல ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுக்கிறப்ப நான் பை தான் பண்ணணும். அப்ப இத நான் வந்து எனக்கு இவங்க எப்படி என்னன்னு தெரியாது. ஆனா இந்த இடத்துல மார்க்கெட் ஏறுது. அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ஏறுதுன்னா, அகைன் இந்த இடத்துல மார்க்கெட் மேல போய் டச் ஆயி ஏறதான் செய்வான். அதான் கான்செப்ட். அதனால தான் நான் இத 1, 2ன்னு போட்டுக்கிறேன். இவங்க இந்த 1, 2 ஏரியா இந்த இடத்துல ஏறுறனால, அகைன் இந்த இடத்துல வந்து ஏறதான் செய்வான். ஓகே. அப்ப இது எனக்கு 3. ஆனா அதே மாரி மார்க்கெட் இந்த லைன்ல எல்லா டைமும் ஏறிக்கிட்டே இருக்காது பிரெண்ட்ஸ். ஏறி ஒன்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இந்த லைன கண்டிப்பா பிரேக் பண்ணுவான். இப்படி உடைக்க தான் செய்வான். அப்ப இந்த உடைக்கிற பிரேக் டைம்ல நம்ம பார்க்க வேண்டியதுதான் கேண்டில் ஸ்டிக்ஸ். பி ஸ்கொயர பொறுத்தவரைக்கும் என்ட்ரி அப்ப மட்டும் தான் கேண்டில் தேவைப்படும். மத்த எல்லா இடத்துலயும் நீங்க கேண்டில் பார்க்க தேவையே கிடையாது. கீ லெவல் டிரா பண்ணலாம், ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணலாம், பாட்டம் டிரா பண்ணலாம். எப்ப என்ட்ரி எடுக்குறீங்களோ அப்ப மட்டும் தான் கேண்டில் பார்க்கணும். ஓகே. இதுதான் இங்க இருக்கிற யூனிக் ஸ்டைலு. மத்தவங்க வந்து கேண்டில் கேண்டிலா பார்ப்பாங்க. நோ. இந்த லைன டிரா பண்ணிட்டு பிரேக் ஆகுறப்ப எனக்கு ரெட் பாடி குளோஸ் வச்சா கீழ. ரெட் பாடி குளோஸ் வைக்காம அப்படியே கிரீனா இருந்துச்சுன்னா அந்த லைன்ல பை பண்ணணும். ஓகே. இப்ப நான் இங்க என்ன டிரா பண்ணியிருக்கேன்? இங்க பாருங்க. இப்ப இந்த விக்ல இருந்து இந்த விக்க கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்ப இது எனக்கு 1, இது எனக்கு 2. கரெக்ட்டா? அப்ப 3வது ஏரியால நான் பை தான் பண்ணணும். இப்ப நீங்க உங்க கான்செப்ட் படி இப்ப நாம மத்தபடி ஹாரிசான்டல் லைன் டிரா பண்றோம். ஓகே. இப்படி நான் வச்சுட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த லைனையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே. இந்த இடத்துல நான் செல் பண்ணலாம். இதுவரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம்ன்னு ஃபீல் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? யாரெல்லாம் இப்படி நெனைப்பீங்க? இந்த இடத்துல மார்க்கெட் இறங்கிட்டே வரான். நான் போயி இறங்க வேண்டிய டெஸ்டினேஷன் இங்க இருக்கு. சோ இந்த இடத்துல நான் செல் பண்ணலாம். தப்பு கிடையாது. அப்ப இந்த இடத்துல செல் பண்ணுவீங்க. ஆனா மார்க்கெட் என்ன ஆகுது? இந்த கிரீன் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது. சத்தியமா தெரியாது. ட்ரெண்ட் லைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கிற வரைக்கும் இந்த கிரீன் எங்க இருந்து வந்தானே புரியாது. அப்ப அதுக்கு தான் இந்த ட்ரெண்ட் லைன் மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். அப்ப கரெக்ட் நீங்க நீங்க நினைக்கலாம். சார் விக்ல இருந்து எடுக்கணுமா? பாடில இருந்து எடுக்கணுமானா, மோஸ்ட்லி விக்ல இருந்து எடுங்க. இப்ப இந்த விக் இருக்கா? எங்க கனெக்ட் ஆகுதோ அங்க வைங்க. அதுதான் கான்செப்ட். இப்ப நான் இப்படி வச்சிருக்கேன். இப்படியும் வச்சிருக்கேன். எனக்கு இப்படி வைக்கிறேன். நான் இப்படி வச்சுட்டேன். அப்ப எனக்கு இந்த விக்கும் மீட் ஆகுது, இந்த விக்கும் மீட் ஆகுது. 3வது பாருங்க 2 மேட்ச் ஆகுது. அப்ப இந்த 2 ஏரியாவா நான் டெஸ்டிங் ஏரியாவ பார்த்துட்டு, 3வது ஏரியால நான் போய் அழகா இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் நான் பை பண்ணா, இது எல்லாமே என்னோட ப்ராஃபிட் தான். புரியுதா? சோ இந்த மாரி நீங்க கரெக்ட்டா ப்ராப்பரா ட்ரெண்ட் லைன் வரைய கத்துக்கிட்டீங்கன்னா, இ ஒண்ணுமே இல்ல. நீங்க இந்த இன் பிட்வீன் என்ட்ரிலாம் அவாய்ட் பண்ணிருவீங்க. ஒண்ணு இங்க கீழ எடுப்பீங்க, இல்ல மேல எடுப்பீங்க. மேல எடுத்தா அது டவுன் ட்ரெண்ட் லைன்ல டிராப் பண்ணுவீங்க. ஓகே. இருங்க நான் அப்படியே வரைஞ்சு காட்டுறேன். ஃபுல்லா நான் அப் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு முடிச்சுறேன். இங்க பாருங்க. இப்ப இந்த ஏரியால இருந்து இப்படி வரைஞ்சிருப்போம் விக்கு. இப்படிதான் வரைஞ்சிருப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்படி தானே வரைஞ்சிருப்போம். ஏன்னா இதையும் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆனா மார்க்கெட் இங்கேயே ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவோம்? இப்ப நான் என்ன பண்ணியிருப்போம்? இந்த லைன இப்படி வச்சிருந்திருப்போம். கரெக்ட்டா? இதுல இருந்து இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிருப்பேன். மறுபடியும் மார்க்கெட் இங்க விக்க அடிச்சிருக்கும். ஏன்னா 14ஆம் தேதி 1 1/4க்கு அப்புறமா வந்த டைம் தான் 2 1/4. ஓகேவா? அப்ப மார்க்கெட் இறங்கி இந்த இடத்துல விக்கு போட்டிருக்கான். இப்படி வைங்க. ஆனா மறுபடியும் மார்க்கெட் இந்த இடத்திலேயே ரிவர்ஸ் ஆயிட்டான். அப்ப எனக்கு பெர்ஃபெக்ட் லைன் இதுதான்னு அர்த்தம். கரெக்ட்டா? மேஜர் நம்பர் ஆஃப் கனெக்ஷன் எங்க இருக்கோ அதுதான் பெர்ஃபெக்ட் ட்ரெண்ட் லைன். புரியுதா?
நான் இப்படி வச்சிருந்ததும் தப்பு கிடையாது. இப்படி வச்சதும் தப்பு கிடையாது. ஆனா எந்த எந்த லைனுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றதையும் நீங்க கண்டுபிடிச்சாகணும். இப்ப இதுல 2 லைன்ஸ் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் லைனு இந்த லைனுக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. அடுத்து வர்ற லைனு இந்த லைனுக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். சோ நீங்க கரெக்ட்டா ட்ரெண்ட் லைன் வரைய கத்துக்கிட்டாலே, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமா, ஆகாதான்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இங்க பாருங்க. இது அப் ட்ரெண்ட் லைன் தானே. இத நான் இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டேன். நான் வரைஞ்சது என்னைக்கு? 14ஆம் தேதி வரைஞ்சிருக்கேன். 15ஆம் தேதி மார்க்கெட் இறங்கி ஏறி, நான் இந்த வரைஞ்ச லைன பிரேக் பண்ணிட்டான். அப்ப பிரேக் பண்ணாலே சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஓகே, மார்க்கெட் டவுன் ஆக போகுது. கோட்டுக்கு அந்த பக்கம் அப்பு, கோட்டுக்கு இந்த பக்கம் டவுன். இவ்வளவுதான் கான்செப்ட். ஆனா இங்க யாரு கரெக்ட்டா லைன் எடுத்து வரையறாங்களோ அவங்க தான் கிங். தப்பா லைன் எடுத்தாலும் மாட்டிக்குவீங்க. கண்ணி வெடி மாரி. சரியா? ஒரே வெடி தான். ஒரே ரெட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சோ கரெக்ட்டா லைன இங்க யாரு எடுத்து வரையறாங்களோ, அவங்க தான் இங்க மார்க்கெட்ல ஸ்டாண்டர்டா நிப்பாங்க. சோ யூ ஷுட் ஆல் டேக் த ப்ராப்பர் ட்ரெண்ட் லைன். இங்க பாருங்க. இந்த இருக்கு விக். ஓகே. இப்படி வைக்கிறேன். ஆனா மார்க்கெட் இங்க ரிவர்ஸ் ஆயிருக்கான். சரி இப்படி வச்சுக்குவோம். இப்படிதான் வைப்பீங்க. இப்படிதான் வைக்கணும். புரியுதா? இப்ப மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் குடுத்திருக்கானா? வந்து இப்படி ஏறி இருக்கான். அப்படியே இந்த லைன இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்ப மார்க்கெட் இதுக்கப்புறம் ஏறவே இல்ல. இது எல்லாமே உங்க ப்ராஃபிட் தான். சார் அப்ப இந்த இடத்துல நான் லாஸ் பண்ணியிருப்பேனே! இப்படி வச்சிருந்தேன்ல சார் இந்த இடத்துல கண்டிப்பா லாஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் பார்க்கக்கூடாது. ஓகே. இப்ப மார்க்கெட் பிரேக் பண்ணதுன்னா, ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன இருக்கு? சப்போர்ட். இந்த சப்போர்ட்க்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆயி மறுபடியும் வந்திருக்கான். இத ட்ரெண்ட் லைன் மெத்தட்ல பார்க்கிறப்ப இது ட்ரெண்ட் லைன். நான் இத வேற ரகமா பார்ப்பேன். என்ன இது பியரிஷ் பிளாக்ன்னு சொல்லுவேன் நானு. இப்ப நான் எடுக்கிறது ட்ரெண்ட் லைன் மட்டும் நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணா போதும். ஓகே. சோ கீழ இருந்து 1, 2 அது 2 என்னது டெஸ்டிங் ஏரியா. மத்த ரிமைனிங் வர எல்லாமே நீங்க எடுக்கிற என்ட்ரீஸ். ஓகே. நிஃப்டி மார்க்கெட் பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மார்க்கெட் சரியான ஒரு மூவ்மெண்ட் குடுத்திருந்தான். அங்கங்க அழகா ஒரு என்ட்ரி. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இது 1ன்னு வச்சுக்குவோமா? இது 2ன்னு வச்சுக்குவோம். எனக்கு இங்க 3வது என்ட்ரி பாருங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லா எனக்கு குடுத்திருக்கான். புரியுதா உங்களுக்கு? நான் என்னைக்கு வரைஞ்ச லைன் எனக்கு என்னைக்கு யூஸ் ஆயிருக்கு. என்னைக்கு? 6ஆம் தேதி ஏப்ரலு. அடுத்து 10ஆம் தேதி ஏப்ரல். சார் இன் பிட்வீன்ல நான் ட்ரேட் எப்படி சார் பண்றது? இன் பிட்வீன்ல உங்களுக்கு லைன் கிடைக்கலன்னா, மத்த கான்செப்ட் வச்சு ட்ரேட் பண்ணணும். பிரேக் அவுட், கீ லெவலு, கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் வச்சு பண்ணணும். ஓகே. ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுறதுக்கு எப்படியும் ஒரு 1 ஆர் 2 டேஸ் டைம் எடுத்தா அந்த ட்ரெண்ட் லைன் மெத்தட் ஈஸியா புரிஞ்சிருவீங்க. ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டான்னு கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க. இந்த லைனுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் இறங்கல. இந்த லைன பிரேக் பண்ணதும் பாருங்க. மார்க்கெட் கண்டிஷன் பாருங்க. எவ்வளவு பெரிய டவுனு. எனக்கு 1, 2 டெஸ்டிங் ஏரியான்னு சொல்லிட்டேன். 3வது ஏரியா பாருங்க. என்னைக்கு வந்திருக்கான்? 13ஆம் தேதி 12:30க்கு வந்திருக்கான். அப்படியே அவ்ளோ அவ்ளோ ஒரு பூம் ஆகுது மார்க்கெட். நீங்க கரெக்ட்டா டிரா பண்ணிட்டீங்கன்னா, அந்த லைன பிலீவ் பண்ணுங்க. ஓகே. நீங்க கண்டிப்பா அந்த லைன பிலீவ் பண்ணியே ஆகணும். வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க யோசிச்சீங்கன்னா, அதுல எந்த யூசும் கிடையாது. இதுதான் அப் ட்ரெண்ட் லைன். ஓகே. சோ கீழ இருந்து டிரா பண்றோம். 1, 2 டெஸ்டிங் ஏரியா. அடுத்து வர ஒவ்வொரு டச்சிங்லயும் நான் பை பண்றேன். பிரேக் ஆனா அதுக்கு பேரு பிரேக் அவுட். அது தனி கான்செப்ட். புரியுதா? சோ இப்ப நான் எடுத்த அப் ட்ரெண்ட் லைன்ல யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட்? சரத் டவுட் இருக்கா சரத்? ஓகே குட். யாஹ்! ஆமா, ஆமா, ஆமா. ஆ. இல்ல கணேஷ் ப்ரோ. இப்ப நான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பத்தின இன்ட்ரோடக்ஷன் தான் குடுத்துருக்கேன். சரியா? அது ஃபேக் பிரேக்கா? ஒரிஜினல் பிரேக்கா?
எல்லாமே நான் அடுத்தடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டைரி மாரியே புக் பண்ணி குடுப்பேன். ஓகே. டோன்ட் வொரி. ஓகே. நான் இப்ப உங்களுக்கு அப் ட்ரெண்ட் லைன்னா என்னன்றத நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருக்கேன். அதுல எந்த டவுட்டும் வேணாம். ஓகேவா? சோ, அ வேற யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா நான் அடுத்து டவுன் ட்ரெண்ட் லைன் போறேன். தீபிகா, நிகிதா, செல்வ கணேஷ் ப்ரோ, விவேக் சார் கிளியரா? குட், குட். சரி, ஓகே. சோ, அப் ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு லோயர்ல இருந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிட்டே போறது. ஓகே. படிக்கட்டு மாரி. கீழ இருந்து ஸ்டெப் ஸ்டெப்பா போவான். படிக்கட்டு உடைஞ்சா கீழ வந்துருவான். ஓகே. நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட் லைன். அப்படியே ஆப்போசிட். சரி. சோ, டவுன் ட்ரெண்ட் லைன் வந்து இப்ப இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்குவோம். ஓகே. மார்க்கெட் எனக்கு இப்படி இறங்கி, அகைன் ஏறி, இப்படி ரிவர்ஸ் ஆறான். ஓகே. அதாவது மார்க்கெட் இங்க போய் ரிவர்ஸ் ஆக வேண்டியவன், முன்னாடியே ரிவர்ஸ் ஆறான்னா, அப்ப அங்க முன்னாடியே செல்லர் இருக்காங்கன்னு அர்த்தம். செல்லர் முன்னாடியே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு ஃபாஸ்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். இங்கேயே அதாவது இங்க போய் ரிவர்ஸ் ஆறது, இங்கேயே வர வைக்கிறாங்கன்னா, அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப மார்க்கெட்டுக்கு இதையும் கனெக்ட் பண்ணி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஓகே. அப்ப இது எனக்கு 1, இது எனக்கு 2. ஓகே. சோ 1, 2 வந்து டெஸ்டிங் ஏரியா. ஓகேவா? சோ 1, 2 டெஸ்டிங் ஏரியா. மார்க்கெட் அகைன் வந்து மேல போய் இப்படி இறங்கணும். அதுதான் ஃபார்முலா. அப்ப இந்த டெஸ்டிங் ஏரியாவ பேஸ் பண்ணி இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்? செல் அடிக்கலாம். கரெக்ட்டா? அகைன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேல ஏறுறப்ப அகைன் ஒன் மோர் செல். சோ, ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் ஏறி இறங்குறப்ப, இந்த இந்த லைன வச்சே நான் ஈஸியா அங்கங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சார் அப்ப இந்த இன் பிட்வீன் ஏரியால நான் ட்ரேட் எடுக்க வேணாமா? அப்படி எடுத்து ஒண்ணும் நீங்க இங்க சம்பாரிக்க போறது கிடையாது. ஓகே. இங்க போய் எடுத்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா, மூக்குல ரத்தம் தான் வரும். ஓகே. ப்ராஃபிட் வரவே வராது. லாஸ் தான் ஆவீங்க. சேஃபா அடிக்கணும் ட்ரேட. ஓகே. எங்க அடிச்சா எனக்கு நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். எங்க நான் எடுத்தா எனக்கு ப்ராஃபிட் நல்லா இருக்கும். டென்ஷன் இல்லாம நான் எங்க ட்ரேட் பண்ணலாம். அப்ப இந்த இடம் எல்லாமே நான் டென்ஷன் இல்லாம ட்ரேட் பண்ணுவேன். ஓகே. அப்ப அந்த டவுன் ட்ரெண்ட் லைன எப்படி நான் வந்து லைவா அப்படி டிரா பண்றது? இங்க பாருங்க. இந்த லெவல்ல இருந்து இந்த லெவல கனெக்ட் பண்ணா எல்லா லெவலும் மேட்ச் ஆகுது. தெரியுதா? இப்ப மார்க்கெட் இங்க இருந்திருக்கான். ஓகே. சோ என்னைக்கு 18த் ஏப்ரல்ல மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. அகைன் அந்த லைன் எனக்கு ஒன் மோர். அதாவது 2வது டெஸ்டிங் ஏரியா எனக்கு என்னைக்கு கிடைச்சிருக்கு? 20ஆம் தேதி. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ட்ரெண்ட் லைனோட அந்த ரூட் மேப் கிடைக்கிறதுக்கே 1 ஆர் 2 டேஸ் ஆகும். நான் சொல்றது டவுன் ட்ரெண்ட் லைன்ல. இப்ப அப் ட்ரெண்ட் லைனுக்கு இங்க ஒரு குட்டி லைன் வரைஞ்சு காட்டவா? இங்க பாருங்க. எப்படி? புரியுதா? இது என்னது? அப் ட்ரெண்ட் லைன் தானே? 1, 2 டெஸ்டிங் ஏரியா. 3வது என்ட்ரி, 4வது பிரேக். சூப்பரா இருக்கா? ஆனா ஓவராலா எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கான்? டவுன் ட்ரெண்ட். சோ, நீங்க மார்க்கெட்ட எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் வியூன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஆமாப்பா எனக்கு அப்படியே தெரிஞ்சுச்சு. உனக்கு ஒண்ணும் இல்ல. வானத்துல ஏதாவது ஒரு மேகம்லாம் இருக்கும். எனக்கு யானை மாரி தெரியும். இன்னொருத்தருக்கு நாய் மாரி தெரியும். சார் உனக்கு அப்படி தெரியுதா? நான் இப்படில்ல பார்த்தேன் அப்படின்னுவீங்க. அது மாரி தான் மார்க்கெட்டும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வியூவா இருக்கும். இல்ல இது புட் ஆப்ஷன் தானே, இது கால் ஆப்ஷன் தானே சண்டை போடுவீங்க. ஆனா ஒரிஜினலா அங்க என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஓகே. சோ இந்த இடத்துல நான் மார்க்கெட்ட என்ன பண்ணியிருக்கேன்? இந்த விக்க கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இடமும் எனக்கு என்ட்ரி. இந்த இடத்துல மட்டும் பிரேக். அப்ப இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிச்சீங்க? இங்க பாருங்க. இங்க எல்லாமே கிரீனா தான் வந்திருக்கும். இங்க தான் குளோஸ் வச்சு வெளிய வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல போய் செல் அடிங்க. ப்ராஃபிட். அதனால தான் சொல்றேன். இந்த மாரி ஏரியால ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்டு. இங்கலாம் போய் ட்ரேட் எடுக்கிறது வேஸ்ட்டு. சரியா? சோ இங்க பாருங்க. இப்ப இந்த கான்செப்ட் வாங்க. டவுன் ட்ரெண்ட் லைன். அப்ப 18ஆம் தேதி ஏப்ரலையும் 20ஆம் தேதி ஏப்ரலையும் கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணிக்கோங்க. இந்த 2 மார்க் கிடைச்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணணுங்க. வெயிட் பண்ணணும். அழகான என்ட்ரி கிடைக்கிறது வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா இங்க மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அப்ப இந்த 1, 2 ஏரியாவ கனெக்ட் பண்ணா
எனக்கு அடுத்த நாளே ஒரு தரமான என்ட்ரி. எனக்கு 21ஆம் தேதி 9:30க்கு. நான் இங்க இந்த ஹேண்டில வச்சு என்ட்ரிய போட்டுவிட்டு அழகா வெயிட் பண்ணலாம். ஆனா இங்க யாரும் வெயிட் பண்ண மாட்டீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்து நீங்க எமோஷனல கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா? எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் எமோஷனல கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆறதுக்கு நீங்க அதிக ரிஸ்க் வச்சுலாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் 1 லாட். ஒரு மினிமம் 10,000 வச்சு ட்ரேட ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க அந்த 10,000 1 மந்த் மெயின்டெயின் பண்ணாலே யூ ஆர் a ட்ரேடர். 10,000 நீங்க வெளிய போய் சொல்லி பாருங்களேன். 10,000 வச்சு ஆரம்பிச்சேன். 3 மாசம் இன்னும் 10,000 அப்படியே இருக்குன்னு சொன்னா, "ஏய் என்னப்பா சொல்ற? 10,000 லாஸ் இல்லாம மெயின்டெயின் பண்றதே பெரிய விஷயம்பான்னுவாங்க." ஓகே. பாக்கெட்ல காசு இருக்கு. செலவு பண்ணாம இருக்க முடியுமா? கை நம்ம நம்மன்னு அரிக்கும்ல. அது மாரி தான். ட்ரேடுக்குள்ள வந்துட்டா லாஸ் இல்லாம பண்ணவே முடியாது. ஆனா லாஸு என்னோட ஃபினான்ஷியல பாதிக்காம இருக்கணும். 10,000 லாஸ் எங்க இருக்கு? 1,00,000 லாஸ் எங்க இருக்கு? முட்டாள் தான் 1,00,000 லாஸ் பண்ணுவான். 10,000 லாஸா அதுலருந்து ஒரு லெசன் கண்டுபிடிச்சிருப்பேன். ஏதாவது ஒரு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருப்பேன். ஏதாவது ஒரு தியரி நான் எடுத்திருப்பேன். ஸ்ட்ராட்டஜி எடுத்திருப்பேன். இத பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அப்ப அடுத்த 10,000 நான் ஆட் பண்றப்ப, ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அந்த இடத்த நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பேன். அப்ப இந்த 2 ஏரியாவ ஓகே சார் சொல்லிக் குடுத்திருக்காரு. அப்ப இந்த இடத்துல நான் செல் தான் அடிக்கணும். செல் அடிச்சீங்கன்னா, இது எல்லாமே உங்க ப்ராஃபிட் தான். நான் என்ன சொல்லிக் குடுத்தேன்? 1, 2 டெஸ்டிங் ஏரியா. 3வது ஏரியால எனக்கு மார்க்கெட் டவுன் ஆகும். இங்க என்ன இருக்கு? மார்க்கெட் டவுன் தான இருக்கு. அப்ப அந்த லைன எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு, அப்படியே வச்சு செமையா பண்ணுங்க. இப்ப இந்த லைன எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த இடத்துல நீங்க ஒரு பிகினர். இத நான் அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லி தரேன். இது இங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது சொல்லி தரேன். இப்ப மார்க்கெட் இங்க என்ன நடந்திருக்கு? பிரேக் பண்ணி மேல தான போயிருக்கான். அப்ப இது பிரேக் அவுட் கான்செப்ட். பிரேக் அவுட்க்கு எப்படி பண்ணணும்? லைன விட்டு வெளிய போனாலே மேல தான் போவான். அப்ப அந்த இடத்துல நான் போய் என்ன பண்ணணும்? பை தான் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல போய் நான் கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்கணும். நான் இப்ப சொல்றது இதுதான். எங்க என்ட்ரி எடுக்குறீங்களோ, அங்க தான் கேண்டில் பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன்னா, எனக்கு ரெட் பாடி வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் செல் அடிக்கலாம். இப்ப இந்த இடத்துல இந்த ரெட்டுக்கு பதிலா இந்த கிரீன் மேல குளோஸ் வச்சானா, நான் இந்த இடத்துல போய் செல் பண்ண முடியுமா? ஐயய்யோ! என்னடா ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியிருக்கானே! அப்ப மேல தான போவான். சரி வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே! இன்னொரு கிரீன் வருதான்னு இதுதான் இப்படிதான் திங்க் பண்ணணும் நீங்க. ஓகேவா? ரோட்ல போறீங்க. பள்ளம் இருக்கு. அப்படியே நடந்து போவீங்க. அடுத்து பிளான் பண்ணுவீங்கல்ல, அது மாரி தான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது நடக்கலன்னா, சம்திங் ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க அப் ட்ரெண்ட் லைன். இந்த வீக்கையும் கனெக்ட் பண்ணேன். இந்த இடத்துல மார்க்கெட் இறங்குற மாரி இறங்கி மறுபடியும் உள்ள போய்ட்டானா? ஓகே. அதே மாரி ஒரு லைன் எப்ப எக்ஸ்பைரி ஆகும்? ஓகே. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எக்ஸ்பைரி இருக்கு. ஓகே. ஏன் நமக்கே லைஃபே எக்ஸ்பைரி தான. நம்ம 60ஓ, 70ஓ, 50ஓ யாருக்கு தெரியும்? ஓகே. நம்ம லைஃப்க்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்கிறப்ப, இங்க லைனுக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்கு. சோ அந்த லைன் எக்ஸ்பைரி ஆகுறது தெளிவா தெரிஞ்சு போயிரும். இப்ப இந்த லைன் பாருங்க. 1, 2, 3 4வது டச் ஃபுல்லா ஒரு மாரி ஆடி, ஆடி அசைஞ்சு பிரேக் ஆயிட்டான். அப்ப இந்த லைன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எக்ஸ்பைரினா என்னது? இந்த லைன் எக்ஸ்பைரி ஆச்சுன்னா கீழ தான் போவான்னு அர்த்தம். வேலிட் லைனா இருந்தா மேலல போயிருப்பான். கரெக்ட்டா? வேலிட் லைனா இருந்தா இந்த லைனுக்கு உண்டான மரியாதை என்னது? டச் பண்ணி மேல போயிருக்கணும். இந்த இடத்துல இப்படி சொதப்புனாலே மார்க்கெட் மேல போகாது. கீழ தான் வரும்னு அர்த்தம். இதெல்லாம் சின்ன, சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் கான்செப்ட். இப்ப நான் ஒரு ஸ்டாக்குக்கு ஃபுல்லா அப் ட்ரெண்ட் லைன், டவுன் ட்ரெண்ட் லைன் ஒரு 1 மந்த்க்கு நான் டிரா பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அப்பதான் இன்னும் நல்லா பெட்டரா புரியும். ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. பஜாஜ் ஃபினான்ஸ். இங்க பாருங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் என்னைக்கு 10ஆம் தேதி மேல இருந்து அந்த லைன் கிரியேட் ஆயிருக்கு. புரியுதா? ஒரு லைன் எங்க கிரியேட் ஆகுதோ அதுக்கு பேரு பேபி லைன். புரியுதா? பேபி லைன்னா ஐ மீன் பிறந்த பேபி மாரி. இந்த லைன் எனக்கு இங்க தான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. 10ஆம் தேதி கிரியேட் ஆயிருக்கு. ஐ மீன் மார்க்கெட் ஏறி இப்படி வந்திருக்கான். ஆனா, இந்த லைன வரையறதுக்கு முன்னாடி நான் எப்படி வரைஞ்சிருப்பேன்? கடந்த காலம் எது? இந்த ஏரியாவுக்கு கடந்த காலம் இதுவா? கரெக்ட்டா? அப்ப இப்படி தானே வரைஞ்சிருப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்றது புரியுதா? சரி எல்லாரும் கவனமா கவனிங்க. இது கொஞ்சம் முக்கியமான ஏரியா. இங்க பாருங்க. நான் இப்படி வரைஞ்சிருந்தேன். ஓகேவா? இப்ப உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா 17ஆம் தேதிக்கு முன்னாடி எனக்கு நடந்தது தானே இந்த மார்க்கெட்டு. அப்ப இப்படி தானே வச்சிருப்பேன். அப்ப 1 வந்து எனக்கு 10ஆம் தேதி, 2வது வந்து எனக்கு 12ஆம் தேதி. இது 2யும் மேட்ச் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். 3வது பாருங்க. 15ஆம் தேதி மார்க்கெட் இறங்காம, ஒரு பையிங் பிரஷர் கேண்டில் போட்டு மார்க்கெட் மேல தான் போயிருக்கும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும்.
இந்த லைன பிரேக் பண்ணாதான் நான் செல் பண்ணுவேன். இது பிரேக் பண்ணாத வரைக்கும் இது பை தான். புரியுதா? ஆனா பாருங்க, அந்த லைன நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். நான் என்ன சொன்னேன்? ஒரு லைன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா, அந்த லைனுக்கு வேலிட் இல்லன்னு அர்த்தம். அப்ப 4வது டச்சுக்கு மட்டும் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? பிரேக் பண்ணி கீழ வந்துட்டான். அப்ப இங்க ஒரு லைன வச்சே நம்ம வீட கட்டிறலாமா இல்லையா? ட்ரேட் அழகா எடுத்துறலாம். நான் தான் சொல்றேனே, இந்த ட்ரேட்லாம் வேணவே வேணாம். இங்க பாருங்க இதுலலாம் போய் நீங்க ட்ரேட் பண்ண முடியுமா? சொல்லுங்க. நேஷனல் ஹைவேல கார் ஓட்டுறதுக்கும், சந்து பொந்துல கார் ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுலலாம் போய் சிக்கி சின்னாபின்னம் ஆயிருவீங்க. அழகா இந்த இந்த நான் வைக்கிற இடம் ஃபுல்லா பாருங்க, கேண்டில் அவ்ளோ தெளிவா இருக்கும். இங்க பாருங்க. தெளிவா இருக்கும். ஓகே. மத்த ஏரியாலாம் பாருங்களேன். சின்ன சின்னதா இருக்கும். ஏன்னா, உங்க எமோஷன போட்டு பொடி பொடியா அவ்வளதான். ஏன்டா வந்தோம்ன்னு ஆக்கி விட்டுரும் அவங்கள. அதனால தான் சொல்றேன். இன் பிட்வீன்ல போய் பண்ணவே பண்ணாதீங்க. ட்ரெண்ட்ல எங்கெங்கலாம் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் உங்க என்ட்ரி. சார் அப்ப இந்த ஏரியாலலாம் என்ன சார் பண்றது? ஏன் உங்களுக்கு வேற ஸ்டாக்கே இல்லையா? இவ்ளோ ஸ்டாக்ஸ் இருக்கு. இவ்ளோ ஸ்டாக்ஸ் இருக்கு. அப்ப எல்லாத்துலயும் இந்த மாரி கிடைக்கிற ஸ்டாக்ஸ போய் வரைஞ்சு வச்சு அங்கங்க ஒரு என்ட்ரி எடுத்துட்டு நீட்டா ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அப்ப 1, 2 எனக்கு டெஸ்டிங் ஏரியா. 3வது ஏரியால பிரேக் பண்ணா நான் செல் அடிப்பேன். ஆனா 3வது ஏரியா எனக்கு பையிங் ஏரியாவா தான் இருக்கும். மோஸ்ட்லி 3வது டச் பையிங் தாங்க. 3, 4 மோஸ்ட்லி பையிங்கா தான் இருக்கும். 5வது, 6வது தான் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அ ஒரு கதவு இருக்கு. அந்த கதவ உடைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இடிப்பீங்க. 2வது அடி இடிப்பீங்க. 5த் டைம் இடிக்கிறப்ப அந்த கதவு என்ன ஆகும்? உடைய தான் செய்யும். அதே மாரி தான் இங்க. ட்ரெண்ட் லைனுக்கும் அதே தான். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாங்க உடையல. ஆனா அடுத்த டைம் உடைஞ்சு போச்சு. ஐ மீன் 4த் டைம் உடைஞ்சு போச்சு. பட் சில கதவு 10 தடவ உடைச்சா தான் உடையும். தேக்கு கதவா இருக்கும். அந்த மாரி அந்த லைன் ரொம்ப ஸ்ட்ராங்கான லைனா இருப்பான். அப்ப நீங்க அந்த லைன வச்சு ட்ரேட் பண்ணிட்டே இருங்க. பிரேக் ஆகுதா செல் போங்க அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல நான் செல் அடிக்கணும் அவ்வளவுதான். ஏன்னா இந்த கேண்டில் எனக்கு என்ன சொல்லுது? பிரேக் அப்படின்னு சொல்லுது. சரி. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது புரிஞ்சுக்கோங்க. அப் ட்ரெண்ட் லைன், டவுன் ட்ரெண்ட் லைன். ஓகே. அப் ட்ரெண்ட் லைன் கீழ இருந்து எடுக்கிறது. டவுன் ட்ரெண்ட் லைன் மேல இருந்து எடுக்கிறது. இப்ப இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ட்ரெண்ட் லைன் அட்ஜஸ்ட்மென்ட். அது எப்படின்னா, மார்க்கெட் ட்ரெண்ட் லைன வரைஞ்சு பிரேக் பண்ணி கீழ இறங்கி மறுபடியும் மேல ஏறுறான்னா, அப்பதான் அந்த லைன தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப இந்த லைனு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல மார்க்கெட் விக்கு குடுத்திருப்பான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். புரியுதா? சார் ஐ மீன் இப்படி வச்சா எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணா எனக்கு மேட்ச் ஆகுது? ஐ மீன் இப்படி வைக்கலாமா? இல்ல இப்படி வைக்கலாமா? எல்லாமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா ட்ரை பண்ணணும். ஐ மீன் சின்ன பிள்ளைல அந்த புள்ளிகளை இணைக்க அப்படின்னு விளையாடுவோமா? எந்த டாட்டெல்லாம் கரெக்ட்டா இருக்கோ அதுதான் ஸ்ட்ரெய்ட் லைன் வாங்க. அப்ப எனக்கு எங்க மேட்ச் ஆகுதோ அத தான் நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல நான் இப்படி வைக்கிறேன் எனக்கு மேட்ச் ஆகல. ஓகேவா? அப்ப ஏன் இது மேட்ச் ஆகல? அப்ப இப்படி வச்சு ட்ரை பண்ணுவோமே. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த ஏரியா மேட்ச் ஆகுது. அப்ப இதுதானே எனக்கு வேலிட் லைன். புரியுதா? இந்த லைன் நான் வேலிட் லைனா எடுத்துக்கலாமா? பிரேக் ஆகல கிரீன் பாடி. அப்ப உடனே என்ட்ரிய போட்டு இது ஸ்டாப் லாஸ். அப்ப இந்த லைன எடுத்து வச்சுட்டே நம்ம டிராவல் பண்ணலாம். அப்படியே வண்டிய ஓட்டிட்டே இருக்கலாம். எப்ப பிரேக் ஆகுதோ அந்த லைன் இன்வாலிட். இப்படிதான் நீங்க மார்க்கெட்ட வியூ பண்ணணும். இப்ப நான் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ஒரு லாங் ஏரியா லைன் வரைஞ்சிருக்கேன். ஷார்ட் ஏரியா லைன் வரைஞ்சு காட்டவா? இப்ப இங்க வரைஞ்சதையே நான் உங்களுக்கு சிம்பிளா வரைஞ்சு காட்டுறேன். இங்க பாருங்க. சும்மா உங்களுக்கு அது அது நீங்க வாட்ச் பண்ணா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இங்க பாருங்க. இந்த விக்ல இருந்து இந்த ஏரியா ஃபுல்லா நான் மேட்ச் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்றேன். தெரியுதா? இங்க பாருங்க. இந்த விக்கு ஃபுல்லா அத மேட்ச் பண்ணியிருக்கேன். ஓகே. எனக்கு இந்த பிரேக் பண்ண உடனே என்ட்ரிய போட்டுறலாம். ரிஸ்க் ஒரே ஒரு கிரீன் தான். என்ட்ரி இத பிரேக் பண்ணாத என்ட்ரி போட்டு ரிஸ்க் ஒரு கிரீன் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் சாரி டார்கெட், சப்போர்ட். புரியுதா? நம்ம இவ்ளோ பெரிய ஏரியாவ பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயும் ஏரியா இருக்கு. அங்கங்க லைன் வரையலாம் ஃபிரெண்ட்ஸ். ஆனா நீங்க அத எப்படி வரையறீங்கன்னு தான் மேட்டர் இருக்கு. இந்த விக்ல இருந்து இந்த ஏரியா ஃபுல்லா கனெக்ட் பண்ணியிருக்கேன். லைன் எனக்கு இங்க இடத்துல என்ன ஆகணும்? மார்க்கெட் கீழ வராம கிரீன் க்ளோஸ் வச்சிருக்கேன். சிம்பாலிக்கா சொல்றேன் நான் மேல தான் போப்போறேன்றத. ஏன்னா எத்தனாம் தேதி? 8ஆம் தேதி 9:15 கேண்டில். அதெல்லாம் பாருங்க மூவ்மெண்ட் அப்படியே ஜெட் மாரி போகுது. பிஃபோர் த நைட்டே வரைஞ்சு வச்சு வொர்க் பண்ணுங்களேன். ரிசல்ட் சூப்பரா இருக்கும். ஆவ்சமா இருக்கும்.